Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. தங்கம் விலை கடந்த சில காலமாகவே தொடர்ந்து உச்சம் தொட்டு வருகிறது. தங்கத்திற்கு போட்டியாக கடந்த சில வாரங்களாக வெள்ளியும் உயர்ந்து வருகிறது. இதனால் இரண்டையும் முதலீட்டாளர்கள் ஆர்வமாக வாங்கி வருகிறார்கள். இதற்கிடையே தங்கம், வெள்ளி இரண்டின் விலையும் எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக ஆனந்த் சீனிவாசன் சில முக்கியமான கருத்துக்களை கூறியுள்ளார். அது பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த ஆண்டு தொடக்கம் முதலே தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்து உச்சம் தொட்டு வருகிறது. இதற்கு ட்ரம்ப் எடுக்கும் நடவடிக்கைகள், பொருளாதார சூழல், புவிசார் அரசியல் என பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. தங்கத்தை மிஞ்சும் வகையில் கடந்த சில வாரங்களாக வெள்ளியின் விலையும் எங்கேயோ போய்விட்டது. அதே நேரம் கடந்த சில நாட்களாக நிலைமை கொஞ்சம் மாறி வருவது போலவும் தெரிகிறது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை மெல்ல குறைந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே தங்கம், வெள்ளி இரண்டில் எது அதிகம் குறையும், எந்த அளவுக்கு குறையும், குறிப்பாக வெள்ளி விலை அடுத்து என்னவாகும் என்பது தொடர்பாக பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை கூறியுள்ளார். இது தொடர்பாக ஆனந்த் சீனிவாசன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நாட்டில் தங்கம், வெள்ளி விலையை நிர்ணயம் செய்யும் மும்பை ஜவேரி பஜாரிலேயே வெள்ளி ஆர்டர் எடுப்பதை நிறுத்திவிட்டார்கள். இப்போது வெள்ளியை வாங்க யாருக்கும் வழியே இல்லை. எல்லோரும் 200 கிலோ 300 கிலோ கூட வெள்ளியை வாங்குகிறார்கள். அவ்வளவு வெள்ளி வாங்கி என்ன செய்வீர்கள் என கேட்டால் தெரியாத, வீட்டில் வைத்துக் கொள்வேன் எனத்தான் சொல்வார்கள். இப்படி இப்போது பலரும் தாறுமாறாக வெள்ளியை வாங்குகிறார்கள். இதில் பலரும் அடிபட வேண்டும். அடிபட்ட பிறகே பாடம் கற்றுக்கொள்வார்கள். நிச்சயம் பலருக்கும் அது வலிக்கும். இப்போது வெள்ளி ஒரு சில சதவிகிதம் மட்டுமே விழுந்துள்ளது. இதே போல 50% கூட விழும். தங்கம் விலை இப்போது சில நாட்களாக குறைந்து வருகிறது. அதே நேரம் பெரிய அளவில் குறையுமா என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் பெரிய சரிவு இருக்காது. தங்கம் விலை இனி 10,000 ரூபாய்க்கு கீழே போகுமா என்றால் சந்தேகம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படியே 10,000 ரூபாய்க்கு கீழ் போனாலும் தங்கம் விலை 9,000 ரூபாய்க்கு கீழ் போக வாய்ப்பே இருக்காது என கூறுகிறார். இன்னொரு வீடியோவில் என்ன சொல்கிறார் என்றால், இப்போது வெள்ளி விலை குறைந்தது எல்லாம் ஒரு சரிவே கிடையாது. வரலாற்றில் அது 90% கூட குறைந்துள்ளது. இந்தியாவிலேயே கடந்த 7 ஆண்டுகளில் 3 முதல் 4 வருடம் வரை வெள்ளி நஷ்டத்தையே கொடுத்துள்ளது. வெள்ளி என்பது தொழிற்சாலைக்கு பயன்படுத்தப்படும் பொருள். அதன் விலை ஏறும் குறையும். கரன்சியாக கருதப்படும் ஒன்றுக்கும் தொழிற்சாலைக்கு பயன்படும் பொருளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பார்க்க வேண்டும். நாம் நினைத்தால் எல்லாமே கரன்சி மெடலாக மாறிவிடாது. மத்திய வங்கிதான் அதை முடிவு செய்யும். தங்கம் மட்டுமே கரன்சியாக கருதப்படும் ஒரு மெடல். பிளாட்டினத்தை கூட கரன்சியாக கருத மாட்டார்கள். மேலும் வெள்ளிக்கு எதிராக உங்களால் எங்கும் கடன் வாங்க முடியாது என்பதையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். வரலாற்றில் பல முறை வெள்ளியின் விலை குறைந்துள்ளது. வெள்ளியின் விலை 40-50% உயர்ந்தால் அது 25% வரை குறையும். வெள்ளி விலை எப்போதும் அதிகமாகவே இருக்கும் என்று சொல்ல முடியாது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், வெள்ளி 0விலிருந்து 40%க்கு போனால் அங்கிருந்து 20க்கு வரும். எனவே நீங்கள் 0விலிருந்து 20க்குள் வாங்கி இருந்தால் பிரச்சனை கிடையாது. 20க்கு மேல் வாங்கினால் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வீர்கள் என கூறியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன். Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.